வணக்கம். மதுரையிலிருந்து ஜெயச்சந்திரன் பேசுகின்றேன். மதுரை என்று குப்பை நகரம் என்று அறிவித்தார்களோ அன்றிலிருந்து ஏதோ ஒரு மாற்றம் மதுரைக்கு வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் தோன்றுகிறது. என்னால் மட்டும் முடியாது. இதை கேட்டு பகிர்ந்து பலரும் உணர்ந்து தங்களால் முடிந்த தாங்களே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றுமில்லை, யாராவது வழியில் செல்லும்போது குப்பையை ரோட்டில் போடாமல், குப்பை தொட்டியில் போடாமல் ஓரமாக போட்டால் அவர்களை சிறிது அட்வைஸ் செய்து குப்பை தொட்டியில் போடுங்கள் என்று சொல்லுங்கள். இது ஒன்றுக்கு மேல் யாரும் எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டாம். பொதுவாக வீட்டில் உள்ள தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளை ஜாமான் வாங்க அனுப்பும் பொழுது கையில் ஒரு மஞ்சள் பையோ ஒரு கட்டைப்பையோ கொடுத்து விடுங்கள். அனைத்தையுமே கேரி பேக்கில் வாங்கி வர விரும்பாதீர்கள். அது கைதவறி கீழே விழுந்தால் அது குப்பையாக மாறிவிடுகிறது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை பார்த்தால் மதுரையில் உள்ள வீதிகளில் எல்லாம் 2 வீலரில் செல்வர்கள் அனைவரும் சாப்பாடு, பிரியாணி ஆகியவற்றை வாங்கி கேரி பேக்கில் சைடில் தொங்கவிட்டு தான் செல்கிறார்கள். குறைந்தது ஒரு 2 படி பிரியாணியாவது ரோட்டில் வேஸ்ட்டாகத்தான் கிடைக்கிறது. கேரி பேக் கிழிந்து விடுகிறது. எதிர்த்தாப்பில் வரும் வண்டி லைட்டாக இடித்து விடுகிறது. இது இன்று நேற்றில் நானும் பார்க்கும் பொழுதெல்லாம் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதை யாரும் பொருட்படுத்துவது கிடையாது. அவர் அதை எடுத்தும் போடவும் மாட்டார். அதே நேரத்தில் அதை அக்கறையுடன் பார்த்து வருத்தப்பட்டு கொண்டே சென்று விடுவார். நாம் எப்படி வண்டியில் போகும்போது நாம் கவனமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதேபோல் தான் நாம் வாங்கி செல்லும் பொருளும் வீட்டிற்கு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இருந்து அந்த பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இந்த மாதிரி வண்டியில் சைடில் தொங்க விட்டு செல்ல மாட்டீர்கள். எதுவாக இருந்தாலும், வெங்காயமாக இருந்தாலும், வெள்ளைப்பூடாக இருந்தாலும், காய்கறியாக இருந்தாலும் சைடில் தொங்க விட்டு செல்கிறீர்களே, இது எந்த வகையில் நியாயம்? பணம் கொடுத்து வாங்கிறீர்கள், பாதுகாப்பாக கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு சிறிய விஷயம் கூட சொல்லித்தான் தர வேண்டுமா என்ன? ஆகையால் தாய் தந்தையர் குழந்தைகளுக்கு சில பொறுப்பு உணர்வுகளை சொல்லி வளர்க்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இதை தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் மதுரை வெகு விரைவில் மாற்றம் ஏற்படும். நன்றி.